வெல்கம் டு NEET Biology Tamil. நான் உங்க ஸ்வாதிங்க. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் 12th ஸ்டாண்டர்ட் NCERT ல ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் தாங்க பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ humans are sexually reproducing and viviparous அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமன்ஸ் பாத்தீங்கன்னா செக்ஷுவலா ரீப்ரொடியூசிங் பண்ணுவாங்க அண்ட் விவிபாரஸ். விவிபாரஸ் அப்படின்னா என்னப்பா, அதாவது குட்டி போட்டு பால் கொடுக்கும் உயிரினங்களை விவிபாரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. So humans are sexually reproducing and viviparous. The reproductive events in humans include humans-ஓட reproductive events என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா formation of gametes. Gametes ஃபார்ம் ஆகுங்க, அதாவது மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஃபார்ம் ஆகும். ஓவமும் ஸ்பெர்மும் ரிலீஸ் ஆகுது இல்லையா, இதுதான் கேமெட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்டுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகிற இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல என்டையர் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ஸ்ல என்னென்ன சப் டாபிக் நம்ம பார்க்க போறோம் அதோட பிரீஃப் தாங்க நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. முதல்ல கேமெட்டோஜெனிசிஸ் பார்த்தோம், அதாவது ஸ்பெர்ம் இன் மேல்ஸ் அண்ட் ஓவம் இன் ஃபீமேல்ஸ். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கேமெட்ஸ் இன் தி ப்ராசஸ் ஆஃப் ரிலீசிங் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் தான் கேமெட்டோஜெனிசிஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இன்டு ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட். ஸ்பெர்ம் ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்டுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுல, இந்த ப்ராசஸை என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட். மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஷன் ஆகுதுல, இந்த ப்ராசஸை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் லீடிங் டு, இப்ப மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஷன் ஆகுறத ஃபர்டிலைசேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னப்பா ஃபார்ம் ஆகும், லீடிங் டு தி ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட். அடுத்து நமக்கு ஜைகோட் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் this is followed by formation and development of blastocyst. one female gamete சேர்ந்து ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அதுல செல் டிவிஷன்ஸ் 2 செல்லா டிவைட் ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும். இந்த மாதிரி செல் டிவிஷன்ஸ் நடந்து நம்மளுக்கு ஒரு பெரிய செல் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேரு blastocyst. 8 செல் ஸ்டேஜ் இருக்கக்கூடிய blastocyst ஃபார்ம் ஆகும். and this attachment to the uterine wall. அந்த blastocyst பாத்தீங்கன்னா யூட்ரஸோட வால்ல அட்டாச் ஆகுதுல, அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட். இப்போ ஒன்ஸ் ஃபார்ம் ஆன அந்த கரு நம்மளுடைய யுட்ரஸ்ல புதைஞ்சதுக்கு அப்புறம் பேபி க்ரோ ஆகும்ல, அந்த ஸ்டேஜ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் தான் ஜெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனலி பேபி கம்ப்ளீட்டா மெச்சூரா டெவலப் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், டெலிவரி ஆகும். அதாவது டெலிவரி ஆஃப் த பேபி, இததான் என்னன்னு சொல்றாங்கன்னா பாய்ச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா எங்க லொகேட்டடா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெல்விக் ரீஜியன், அதாவது இடுப்பெலும்பு பகுதியில தான் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் லொகேட்டடா இருக்குங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப், இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேர் ஆஃப் டெஸ்டிஸ், அக்சசரி டக்ட்ஸ் அண்ட் தி கிளாண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. இந்த 4 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல இருக்கும். இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா the pair of testes which are situated outside the abdominal cavity. testes பாத்தீங்கன்னா abdominal cavityக்கு வெளிப்புறத்துல ஒரு பவுச் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ள இருக்கும். அந்த பவுச்சுக்கு பேரு ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஸ்க்ரோட்டம் அப்படிங்கிற பவுச்சுக்குள்ள தான் டெஸ்டிஸ் இருக்குங்க. இந்த ஸ்க்ரோட்டமோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா which helps to lowers the temperature. டெஸ்டிஸ்னுடைய டெம்பரேச்சரை பாடி டெம்பரேச்சரை விட 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் லோவரா வச்சிருக்குன்னு சொல்றாங்க. எதுக்காக, which is necessary for the spermatogenesis. so spermatogenesisக்காக டெஸ்டிஸ்னுடைய டெம்பரேச்சரை 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் லோவரா வச்சிருக்குன்னு சொல்றாங்க ஸ்க்ரோட்டம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெஸ்டிஸ் ஓவல் இன் ஷேப்ல இருக்குங்க. இதோட லென்த், the length of testis பாத்தீங்கன்னா 4 to 5 centimeter in length and the width of the testis பாத்தீங்கன்னா 2 to 3 centimeter in the width. ஓகே, டெஸ்டிஸ் சுத்தியும் ஒரு டென்ஸ் கவரிங் கவர் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. சரி, இப்ப ஈச் டெஸ்டிஸ் பாத்தீங்கன்னா 250 டெஸ்டிகுலார் லோபிள்ஸ் இருக்கும் and each lobule, இப்ப இந்த டெஸ்டிஸ்னுடைய கிராஸ் செக்ஷன், இந்த டெஸ்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்படி கட் பண்ணாங்க அப்படின்னா இதுல 250 இப்படி கம்பார்ட்மெண்டா 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு பேரு டெஸ்டிகுலார் லோபிள்ஸ். ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் பேர் என்ன சொல்றாங்கன்னா டெஸ்டிகுலார் லோபிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஈச் லோபிள் contain highly coiled seminiferous tubules, அதாவது 2 to 3 அப்படிங்கிற எண்ணிக்கையில seminiferous tubules ஒவ்வொரு லோபிள்லயும் இருக்கும். in which sperms are produced. 250 லோபிள்ஸ் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, ஒவ்வொரு லோபிள்லயும் பாத்தீங்கன்னா 2 to 3 2 இல்ல 3 அப்படிங்கிற எண்ணிக்கையில highly
coil seminiferous tubules வந்து இருக்குங்க. இந்த seminiferous tubulesல இருந்து தான் sperms வந்து produce ஆகுதுன்னு சொல்றாங்க. Okay, each seminiferous tubule is lined by two type of cells, spermatogonia or male germ cell and the Sertoli cells. இப்ப பாருங்க, இப்ப the cross section of testis அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல 250 கம்பார்ட்மெண்ட் இருக்கு. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டையும் 2 to 3 highly coiled seminiferous tubules இருக்கு. இப்ப இதுதான் அந்த seminiferous tubules அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த tubulesல 2 important cells வந்து இருக்குப்பா. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா spermatogonia அப்படிங்கிற male germ cell இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா Sertoli cells அப்படின்னு இருக்கு. அப்ப 2 important cells in the seminiferous tubules. இந்த seminiferous tubulesக்கு வெளிப்புறத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, ஓகே, இத வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா interstitial space அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது seminiferous tubulesக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அத interstitial space அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இந்த ஸ்பேஸ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லேடிங் செல்ஸ் அப்படிங்கிற செல்ஸ் இருக்கும். அதர்வைஸ் லேடிங் செல்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னா interstitial cell present around the seminiferous tubules and synthesize and secrete the androgen hormone. அதாவது மேல் செக்ஸ் ஹார்மோன் ஆன androgen ஹார்மோனை ரிலீஸ் பண்றது இந்த லேடிங் cells. இந்த லேடிங் செல்ஸ்க்கு இன்னொரு பேரு interstitial cells பா. இது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா in between the seminiferous tubules இந்த interstitial spaceல வந்து இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம interstitial spaceல other immunologically competent cells, அதாவது blood vessel இருக்கும், interstitial cell இருக்கும், other immunologically competent cellsum present-ஆ இருக்குன்னு சொல்றாங்க. Male accessory duct பா. Male accessory duct includes என்னென்ன வந்து male accessory ducts இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு retitestis. இது வந்து testis பா. இதுக்குள்ள testicular lobulesல தான் seminiferous tubules இருக்கும். அதுல இருந்து accessory ducts வந்து ஓபன் ஆகுது. ஒன்னு retitestis, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா vasa efferentia and epididymis and vas deferens. இப்ப seminiferous tubulesல இருந்து sperm ரிலீஸ் ஆகுதுல, அது வந்து vasa efferentiaவுக்கு போகும்பா. எது வழியாக அப்படின்னு பாத்தீங்கன்னா retitestis வழியா vasa efferentiaவுக்கு போகும். vasa efferentia பாத்தீங்கன்னா இன்னொரு டக்டோட வந்து ஜாயின் ஆகுது. அதுக்கு பேரு epididymis அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த epididymis பாத்தீங்கன்னா which is present posterior to the testis. அதாவது posteriorனா பின்னாடிப்பா. இந்த டெஸ்டிஸ்க்கு பின்புறமாக epididymis அப்படிங்கிறதுல தான் vasa efferentia வந்து ஓபன் ஆகுது அந்த டக்ட். இப்ப vasa efferentia பாத்தீங்கன்னா என்ன டக்டா வந்து அரைஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா vas deferens. இந்த vas deferens பாத்தீங்க அப்படின்னா ascend into the abdomen. abdomen வந்து ascend ஆகி அப்படியே loop around the urinary bladder. இது வந்து urinary bladder பா. urinary bladderல அப்படியே loop around ஆகி எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து seminal vesicle. இந்த seminal vesicle உடைய டக்டோட சேர்ந்து காமனா urethra அப்படிங்கிறதுல ஓபன் ஆகுது. அப்ப இந்த டக்டோடைய வேலை என்ன? இந்த accessory ductோடைய வேலை என்ன? From retitestis, vas efferentia, epididymis, vas deferens. இதோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா it store and transport sperm. sperm வந்து transport பண்ணுது. எங்க இருந்து? From the testisல இருந்து outside வந்து urethra வழியா outsideல வந்து ஓபன் ஆகுதுன்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னாப்பா the ejaculatory duct store and transport the sperm from testis to outside through the urethra. இந்த ejaculatory duct பாத்தீங்க அப்படின்னா store and transport the sperm from the testis. testisல இருந்து எங்க வந்து போகுதுப்பா? outside. எது வழியா போகுது அப்படின்னா through their urethra மூலமா exteriorல ஓபன் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா urethra பா. urethra வந்து originates from the urinary bladder. urinary bladderல இருந்து originate ஆகி it extend through the penis. penis வழியா extend ஆகி and open to the exterior. exteriorல வந்து எப்படி ஓபன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா through their urethral meatus. urethral meatus வழியா exteriorல ஓபன் ஆகுதுன்னு சொல்றாங்க. The penis is male external genitalia. male external genitaliaவை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க? penis அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, the enlarged end of penis is called the glans penis. அதாவது இந்த enlarged end of penis வந்து glans penis ன்னு சொல்லுவாங்க. which is covered by loose fold of skin. end of glans penis வந்து கவர் பண்ணிருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா foreskin அப்படின்னு சொல்றாங்க. அதாவது penis அப்படிங்கிறது male external genitalia பா. the enlarged end of penis என்னன்னு சொல்றாங்க? glans penis ன்னு சொல்றாங்க. which is covered by loose fold of skinல வந்து கவர் பண்ணிருக்கும். அந்த ஸ்கின்னுக்கு பேரு foreskin அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, Male accessory glands. Male accessory glands வந்து என்னென்னது? Include pair of seminal vesicle, prostate and the pair of bulbourethral gland. இதான்ப்பா pair of seminal vesicle, அதுக்கப்புறம் prostate, bulbourethral gland. இந்த மூணு glandsையும் பாத்தீங்கன்னா male accessory gland அப்படின்னு சொல்றாங்க. இந்த glandனுடைய secretion, அதாவது secretion of this gland
forms the seminal plasma. அதாவது இந்த கிளாண்டினுடைய செக்ரீஷன்ஸ் பாத்தீங்கன்னா எதை வந்து ஃபார்ம் பண்ணுது, அந்த செக்ரீஷனை செமினல் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. which contains அதுல என்னென்ன இருக்கும்னா fructose, calcium and enzymes. அதாவது செமினல் பிளாஸ்மாவோட கம்போசிஷன் பாத்தீங்கன்னா fructose, calcium and the enzymes. The secretion of bulbourethral gland. இந்த bulbourethral gland இனுடைய secretions பாத்தீங்கன்னா also helps in lubrication of the penis. penisக்கு வந்து lubrications கொடுக்கும்னு சொல்றாங்க. இது previous year கேட்ட NEET questions பா, இதை நோட் பண்ணிக்கோங்க. So வந்து பாத்தீங்கன்னா female reproductive system பா. இப்ப female reproductive systemல என்னென்ன parts வந்து important parts அப்படின்னு பாத்தீங்கன்னா pair of ovaries, அதாவது ovaries வந்து இருக்கும். next வந்து பாத்தீங்கன்னா pair of ovaries, next oviduct அதாவது fallopian tube அப்படின்னு சொல்லுவாங்க. next uterus, cervix, vagina and external genitalia. Ovaries are primary female sex organ that produce female gamete and several steroid hormones வந்து ovary வந்து produce பண்ணுதுப்பா. Each ovary is covered by thin epithelium வந்து cover பண்ணிருக்கும், which encloses the ovarian stroma, which is divided into peripheral cortex ஆவும் medulla அப்படிங்கறத divide பண்ணுது. Fallopian tube, uterus, vagina constitute the accessory ducts ன்னு சொல்றாங்க. Fallopian tube இனுடைய length பாத்தீங்க அப்படின்னா 10 to 12 cm in length. The fallopian tube extends from periphery of the ovary to the uterus. அதாவது periphery of the ovary ல இருந்து uterus வரைக்கும் extend ஆ இருக்கும்பா. இந்த entire part தான் fallopian tube அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, the part closer to the ovary is a funnel shaped structure called the infundibulum. அதாவது ஓவரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த funnel shaped structure தான் என்னன்னு சொல்றாங்கன்னா infundibulum அப்படின்னு சொல்றாங்க. infundibulum உடைய edgesல ஒரு finger like projections இருக்கும். இதுக்கு பேரு fimbriae அப்படின்னு சொல்றாங்க. இந்த fimbriae வந்து which is helpful for collection of ovum after ovulation. ovulationக்கு அப்புறம் ovum வந்து ரிலீஸ் ஆகும்ல, அதை கலெக்ட் பண்றதா இந்த fimbriae உடைய வேலை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா infundibulum leads to the ampulla. infundibulum எதா வந்து லீட் ஆகுது, wider structures called ampulla. இந்த இடத்துல தான் actual fertilization வந்து நடக்கும். and join with the uterus with the isthmus. ampulla பாத்தீங்கன்னா யூட்ரஸோட எந்த பார்ட் மூலமா வந்து ஜாயின் ஆகும். ampulla பாத்தீங்கன்னா leads to the isthmus. அப்ப fallopian tube உடைய isthmus பார்ட் தான் யூட்ரஸோட வந்து கனெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூட்ரஸ். யூட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் இன் நம்பர். யூட்ரஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா womb அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இன்வெர்டட் பியர் ஷேப்ல வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இன்வெர்டட் பியர் ஷேப்ல வந்து இருக்கும். ஓகே, the wall of the uterus. uterus வந்து connects to the pelvic wall. pelvic wallல எப்படி வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா through their ligament. ஒரு ligament மூலமா pelvic wallல வந்து uterus வந்து கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, uterus opens vagina through a narrow cervix. uterus பாத்தீங்கன்னா வெஜைனால வந்து ஓபன் ஆகும் through their narrow cervix. இந்த narrow cervix வழியா தான் வெஜைனால வந்து uterus வந்து கனெக்ட் ஆயிருக்கும். the cavity of the cervix. the cavity of the cervix, இந்த cavity என்னன்னு சொல்றாங்கன்னா cervical canal அப்படின்னு சொல்றாங்க. along with vagina forms the birth canal. அதாவது uterus, cervix, narrow cervix வழியா வெஜைனாவோட கனெக்ட் ஆயிருக்கும்பா. the cavity of the cervix என்னன்னு சொல்றாங்க cervical canal. அடுத்து along இந்த cervical canal along with the vagina இதோட சேர்ந்துதான் நம்ம birth canal அப்படின்னு சொல்றோம். ஓகே, the wall of the uterus. யூட்ரஸோட வால் பாத்தீங்கன்னா 3 லேயர்ல வந்து இருக்கும்பா. ஒன்னு வெளியில இருக்கிறத பெரிமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவுல இருக்கிறத பாத்தீங்கன்னா மயோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள லேயரை பாத்தீங்க அப்படின்னா எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பெரிமெட்ரியம் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் மெம்பரேன், வெளியில உள்ளதான் பெரிமெட்ரியம், இது வந்து எக்ஸ்டர்னல் மெம்பரேன் சொல்லுவாங்கப்பா. இப்ப நடுவுல உள்ளது பாத்தீங்கன்னா மயோமெட்ரியம். இந்த மிடில் திக் லேயர் ஆஃப் ஸ்மூத் மசில் which exhibit strong contraction during delivery of the baby. அதாவது பேபி டெலிவரி அப்ப இந்த நடுவுல இருக்கக்கூடிய மயோமெட்ரியம் லேயர் தான் விகரஸ் கன்ட்ராக்ஷன் பண்ணி பேபியை வந்து டெலிவர் வந்து பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எண்டோமெட்ரியம். எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது என்ன, இன்னர் வால் ஆஃப் த யூட்ரஸ், அதை தான் எண்டோமெட்ரியம் சொல்றாங்க. இப்ப லைன் த யூட்ரைன் வால் அண்ட் அண்டர்கோ சைக்ளிக் சேஞ்சஸ் டியூரிங் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஒவ்வொரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லயும் சைக்ளிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறது பாத்தீங்கன்னா இந்த எண்டோமெட்ரியல் லேயர் தான். ஃபீமேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா பாத்தீங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ், எதை இன்க்ளூட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மான்ஸ் பியூபிஸ் பா, மான்ஸ் பியூபிஸ்,
லேபியா மெஜோரா, லேபியா மைனோரா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைமன், தென் கிளிட்டோரிஸ் அப்படிங்கிற 5 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியால இருக்கும். முதல் பாத்தீங்கன்னா மான்ஸ் பியூபிஸ். மான்ஸ் பியூபிஸ்னா என்ன? இஸ் a cushion of fatty tissues covered by skin and pubic hair. அதாவது இது fatty tissues இருக்கும் which is covered by skin and pubic hair இருக்கும்பா மான்ஸ் பியூபிஸ். லேபியா மெஜோரா அப்படின்னா என்ன? below the mons pubis ஒரு fleshy fold of அதாவது pair of folded tissues வந்து இருக்கும் மான்ஸ் பியூபிஸ்க்கு கீழ. ஓகே, இத லேபியா மெஜோரா அப்படின்னு சொல்லுவாங்க which surrounds the vaginal opening. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லேபியா மைனோரா அப்படின்னா என்ன? லேபியா மைனோரா பாத்தீங்க அப்படின்னா below the labia majora, labia majoraவுக்கு கீழ again paired fold of tissues இருக்கும். இத வந்து லேபியா மைனோரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the opening of vagina is often partially covered by a membrane called the hymen. அதாவது இப்ப vaginal opening பார்ஷியலா ஒரு மெம்பரேன் வந்து கவர் பண்ணிருக்கும்பா, அதுக்கு பேரு ஹைமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தட் இந்த ஹைமன் பாத்தீங்க அப்படின்னா it will turn to due to the first coitus அப்ப டர்ன் ஆயிரும். பட் it may be turn அப்படின்னா என்னப்பா? ஹைமன் வந்து கிளியறது. ஹைமன் வந்து பாத்தீங்கன்னா டர்ன் ஆகும் during the first coitus அப்ப. பட் it may be turned to the some other causes. அதாவது சடன் ஜால்டோ இல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சன், சைக்கிளிக் பர்சன், அவங்களுக்கு வந்து by any causesனால ஹைமன் வந்து டர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. by the presence or absence of hymen. ஹைமன் வந்து பிரசன்டா இருக்கா அப்சென்டா இருக்கா அதை வச்சு ஒரு வெர்ஜினிட்டியை நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் the tiny finger-like projections present at the junction of two labia minora. அதாவது லேபியா மைனோராவினுடைய ஜங்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டைனி finger like projections இருக்கும். இதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா clitoris which is lie above the urethral opening. அதாவது urethral openingக்கு மேல ஒரு டைனி finger like projections இருக்கும் at the junctions of two labia minora. இதுக்கு பேரு clitoris அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து mammary gland பா. The functional mammary gland. The functional mammary gland is the characteristic features of all female primates அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, mammary gland otherwise called as breast or paired structures that contain, இது வந்து pair of structures இருக்கும்பா that contain glandular tissues and variable fats. அதாவது இதுல glandular tissuesம் fat வந்து இருக்குன்னு சொல்றாங்க. Each glandular tissue consists of 15 to 20 mammary lobes. இப்ப ஒவ்வொரு glandular tissue which consist of 15 to 20 mammary lobes. அதாவது இந்த மாதிரி 15ல இருந்து 20 mammary lobes வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, ஒவ்வொரு லோப் பாத்தீங்கன்னா which contain alveoli. லோபும் பாத்தீங்கன்னா which contain alveoli. இந்த alveoliல தான் பாத்தீங்கன்னா milk வந்து secrete ஆகுது. ஓகே, வந்து with secrete and store milk. secrete ஆன milk பாத்தீங்கன்னா mammary tubules மூலமா வந்து mammary ductக்கு போய் ஜாயின் பண்ணும்பா. several mammary duct பாத்தீங்கன்னா ஒரு wider ஆன ampullary regions வந்து ஃபார்ம் பண்ணும். ampullary mammary ampulla which is connected to the lactiferous duct through which milk is sucked out. The process of formation of male and female gamete in testis and ovary respectively is called gametogenesis. It is of two type. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா spermatogenesis in males, இன்னொன்னு வந்து oogenesis in females. அதாவது male and female gamete ஓவமும் ஸ்பெர்மும் ரிலீஸ் ஆகுதுல, இந்த ப்ராசஸ் தான் gametogenesis அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகுற ப்ராசஸ் spermatogenesis அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவம் ரிலீஸ் ஆகுற ப்ராசஸ் பாத்தீங்கன்னா oogenesis அப்படின்னு சொல்லுவாங்க. Next வந்து spermatogenesis பா. In testis, immature male germ cell spermatogonia produce sperm by spermatogenesis that begin at puberty. அதாவது நம்ம testisல பாத்தீங்கன்னா testicular lobules இருக்கும். இந்த testicular lobulesல 250 compartments இருக்கும். ஒவ்வொரு compartmentல பாத்தீங்கன்னா highly coiled 1 to 3 numbers of 2 to 3 seminiferous tubules இருக்குன்னு சொன்னோமா. இந்த seminiferous tubulesல பாத்தீங்கன்னா இந்த ஒரு tubulesல எப்படிப்பா இருக்கும் which is lined by male germ cell. அதாவது spermatogonia cells வந்து இருக்கும். இப்ப the spermatogonia present inside the seminiferous tubules பாத்தீங்கன்னா இனிஷியலா மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் வந்து நடக்கும்பா. மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் நடக்கும்போது என்ன ஆகும்? இன்க்ரீஸ் இன் the number of cells வந்து அதிகமாகுது, spermatogonial cells. அப்போ each spermatogonia ஒவ்வொரு spermatogoniaவினுடைய ploidy அதாவது குரோமோசோமினுடைய எண்ணிக்கை எத்தனை? 2n, அதாவது diploid number of chromosome வந்து இருக்கும்பா. அப்போ இப்ப இதுல சில செல்ஸ் பாத்தீங்கன்னா which undergo meiotic divisions. meiotic divisionsக்கு எந்த
செல் வந்து உட்படுதோ அந்த செல்ல பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன்ஸ் நடக்குது. மியாட்டிக் டிவிஷன்ஸ்னா என்ன? ரிடக்ஷன் இன் நம்பர் ஆஃப் குரோமோசோம். இதுல 46 நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருந்தது அப்படின்னா ரிடக்ஷன் இன் நம்பர் ஆஃப் குரோமோசோம் நடந்து நமக்கு 2 ஹாப்ளாய்ட் நம்பர் இருக்கக்கூடிய செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் வந்து கிடைக்குது. ஓகேவா? இந்த செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் பாத்தீங்கன்னா ஃபர்தரா செகண்ட் மியாட்டிக் டிவிஷன்ஸ் வந்து நடக்குது. இப்ப ஸ்பெர்மட்டோகோனியா ஃபார்ம்ஸ் ஸ்பெர்மட்டோசைட் that undergo meiotic division to reproduce secondary spermatocyte. அதோட ploidy என்னப்பா 23. ஓகேவா? இப்ப spermatids are transformed into spermatozoa by the process called spermatogenesis. இப்போ செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் பாத்தீங்கன்னா செகண்ட் மியாட்டிக் டிவிஷன்ஸ் நடந்து நமக்கு ஹாப்ளாய்ட் எண்ணிக்கை இருக்கக்கூடிய 4 செல் வந்து கிடைக்குது. இத வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஸ்பெர்மாட்டிட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, the spermatids are transformed into spermatozoa by the process called spermatogenesis. இந்த ஸ்பெர்மாட்டிட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெர்மட்டோசோவாவா மாறுதுல, இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா spermatogenesis அப்படின்னு சொல்றாங்க. the sperm head after spermatogenesis அதுக்கப்புறம் the sperm head embedded in the Sertoli cells. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் seminiferous tubulesல Sertoli cells இருக்குன்ட்டு. அப்ப இந்த sperm head பாத்தீங்கன்னா இந்த Sertoli cellsல embedded ஆயிட்டு and are released from seminiferous tubules. spermனுடைய முட்டிலுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் வந்து அந்த Sertoli cells வந்து கொடுக்கும்பா. and are released from seminiferous tubules. seminiferous tubulesல இருந்து ரிலீஸ் ஆகும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஸ்பெர்மியேஷன். ஸ்பெர்மாட்டிட் அப்படிங்கிறது செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் வந்து செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் நடக்கும்போது நமக்கு வருது. ஸ்பெர்மாட்டிட்ல இருந்து ஸ்பெர்மட்டோசோவா வருதுல, இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஸ்பெர்மியோஜெனிசிஸ். இப்ப the sperm head remain embedded in the Sertoli cells and released from the seminiferous tubules. seminiferous tubulesல இருந்து ரிலீஸ் ஆகுற அந்த ப்ராசஸை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோன் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்க்கு என்னென்ன ஹார்மோன் வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, which is mainly controlled by our hypothalamic hormone. Spermatogenesis is initiated due to increased secretion of gonadotropin releasing hormone by hypothalamus. அதாவதுப்பா இப்ப ஹைப்போதலாமஸ்ல இருந்து நமக்கு என்ன ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும்? gonadotropin releasing hormone GnRH அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப increase in the GnRH, இந்த gonadotropin releasing hormone என்ன பண்ணும்னா act on the anterior pituitary. இந்த increase in GnRH act on the anterior pituitary. anterior pituitaryல act ஆகி என்ன வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா and stimulate secretion of 2 gonadotropins. அதாவது 2 gonadotropins ரிலீஸ் பண்ணுது. ஒன்னு luteinizing ஹார்மோன், இன்னொன்னு வந்து follicle stimulating ஹார்மோன் அப்படின்ட்டு. இப்ப luteinizing ஹார்மோன் உடைய வேலை என்ன? It acts on Leydig cells and stimulates them to secrete androgens. அதாவது luteinizing ஹார்மோன் பாத்தீங்கன்னா Leydig cellsல ஆக்ட் ஆகுது. இந்த Leydig cells எங்கப்பா இருக்கு? அதாவது in between the seminiferous tubulesக்கு நடுவுல இருக்கும் interstitial space, அதுல Leydig cells இருக்கும். இந்த cells பாத்தீங்கன்னா இந்த Leydig cells பாத்தீங்கன்னா androgen அப்படிங்கிற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். அப்ப இந்த ஹார்மோன் ரிலீசிங்க தூண்டுறது எது? luteinizing ஹார்மோன் from the anterior pituitary. next, follicle stimulating hormone acts on Sertoli cells. Sertoli cells ஆக்ட் பண்ணி and stimulate secretion of some factor which helpful in spermiogenesis. அதாவது follicle stimulating hormone பாத்தீங்கன்னா Sertoli cells stimulate பண்ணும். இந்த Sertoli cells பாத்தீங்கன்னா which is helpful for spermiogenesis process. spermiogenesisனா என்னப்பா? ஸ்பெர்மாட்டிட்ல இருந்து ஸ்பெர்மட்டோசோவா ஃபார்ம் ஆகுற ப்ராசஸ்க்கு இந்த Sertoli cells வந்து very important ரோல் பண்ணும். இதை ஸ்டிமுலேட் பண்றது என்ன ஹார்மோன் பாத்தீங்கன்னா follicle stimulating hormone சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம். ஒரு சிங்கிள் ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப the structure of sperm. Sperm is a microscopic structure composed of head, neck, middle piece and the tail. ஸ்பெர்ம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட் இருக்கும், நெக் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து மிடில் பீஸ் இருக்கும், டெய்ல் இருக்கும்பா. the sperm head contain elongated haploid nucleus. sperm headல பாத்தீங்க அப்படின்னா elongated haploid number n அப்படின்னா haploid number of chromosome வந்து இருக்கும். அதாவது sperm headல பாத்தீங்கன்னா haploid nucleus வந்து இருக்கும்பா. anterior portion which is covered by a cap like structure called acrosome. இந்த anterior end பாத்தீங்கன்னா which is covered by
ஒரு தொப்பி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்கு பேரு அக்ரோசோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அக்ரோசோம் பாத்தீங்கன்னா which is filled with enzyme நிறைய fill பண்ணிருக்கும், which is helpful for fertilization of the ovum. ovum fertilize பண்றதுக்கு தேவையான enzymes வந்து இந்த அக்ரோசோம்ல இருக்கும். நெக்ஸ்ட் மிடில் பீஸ் பாத்தீங்க அப்படின்னா which is rich in mitochondria, அதாவது sperm motility தேவையான எனர்ஜியை வந்து கொடுக்கும் இந்த மிடில் பீஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெய்ல், ஸ்பெர்மோட மூவ்மெண்ட்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா the human male ejaculates about 200 to 300 million sperms during a coitus அப்போ human male பாத்தீங்கன்னா 200 to 300 million sperm வந்து ejaculate பண்றது. அப்ப the seminal plasma along with the sperm constitute the semen அப்படிங்கிறது என்னப்பா, seminal plasmaவும் spermவும் சேர்ந்ததா semen அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, the sperm வந்து released from the seminiferous tubulesல இருந்து ரிலீஸ் ஆகி accessory ducts மூலமா டிரான்ஸ்போர்ட் ஆகும்பா. testis, vas efferentia, epididymis, vas deferens வழியா எங்க வந்து போகும், along with receive the secretions of seminal plasma and the prostate gland, இதோட secretions வாங்கிக்கிறோம். இதெல்லாம் வந்து எதுக்குப்பா, to the maturation and motility of the spermக்கு இந்த glandனுடைய secretions வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப ரிலீஸ் ஆன sperm along with the இந்த secretions இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம என்னன்னு சொல்றாங்கன்னா semen அப்படின்னு சொல்றாங்கப்பா. இப்ப semen அப்படின்னா என்ன அப்படின்னா sperm along with seminal plasma. Seminal function of male sex secondary ducts and glands are maintained by androgens. அதாவது the function வந்து எப்படி மெயின்டைன் ஆகும் பாத்தீங்கன்னா by androgen, அதாவது மேல் செக்ஸ் ஹார்மோன் ஆன androgens தான் வந்து இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாப்பா oogenesis அப்படின்னா என்ன, the process of formation of mature female gamete is called oogenesis. அதாவது ஒரு mature female gamete ஆன ovum வந்து ரிலீஸ் ஆகுதுல, இந்த process தான் oogenesis அப்படின்னு சொல்லுவாங்க. It started during the embryonic development stage when millions of oogonia, அதாவது oogonial mother cells are formed in each fetal ovary. அதாவது ஒரு கேர்ள் சைல்டு பாத்தீங்கன்னா அம்மாவினுடைய கருவறையில இருக்கும் போதே 2 ஓவரியிலையும் மில்லியன் கணக்கான ஊகோனியல் செல்ஸ், அதாவது அததான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஊகோனியா மதர் செல்ஸ், இந்த செல்ல இருந்து தான் ஓவம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த செல் வந்து பேபியோட எம்பிரியானிக் ஸ்டேஜ்லயே வந்து மில்லியன் கணக்கான செல்ஸ் வந்து 2 ஓவரியிலையும் இருக்குன்னு சொல்றாங்க. The gamete's mother cell start division and enter into prophase, one of the meiotic divisions, and get temporarily arrested at the stage called primary oocyte. At that stage called primary oocyte. அதாவதுப்பா இப்ப மில்லியன் கணக்கான ஊகோனியல் செல்ஸ் வந்து இருக்குன்னு சொன்னோமா பேபியோட எம்பிரியோனிக் ஸ்டேஜ்ல 2 ஓவரியிலையும். அட் பர்த்ல பாத்தீங்க அப்படின்னா சில செல்ஸ் வந்து என்டர் இன்டு த ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன்ஸ்க்கு வந்து என்டர் ஆகும். ஆனா இந்த ஸ்டேஜ்ல டெம்பரவரியா வந்து அரெஸ்ட் ஆயிரும். அதாவது இதுக்கு மேல வந்து மியாட்டிக் டிவிஷன்ஸ்ல, அதாவது ஜஸ்ட் ஸ்டார்டட் அந்த இடத்துல டெம்பரவரியா அரெஸ்ட் ஆயிருது. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா அட் பர்த் அப்ப. சரியா, அதாவது கேமெட்ஸ் மதர் செல், கேமெட் மதர் செல்னா என்ன, ஊகோனியல் மதர் செல் ஸ்டார்ட் டிவிஷன் அண்ட் என்டர் இன்டு ப்ரோஃபேஸ் 1 ஆஃப் மியாட்டிக் டிவிஷன்ஸ்ல என்டர் ஆகி அண்ட் கெட் டெம்பரவரிலி அரஸ்டட் அட் தட் ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ்ல டெம்பரவரியா அரெஸ்ட் ஆயிருது. இதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்றாங்கன்னா பிரைமரி oocyte அப்படின்னு சொல்றாங்க. Each primary oocyte gets surrounded by a layer of granulosa cell, then it is called primary follicle. இந்த primary oocyte சுத்தியும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய granulosa cells வந்து என்சர்க்கிள் பண்ணிருக்கும்பா. அப்ப இந்த செல்ஸை என்னன்னு சொல்றாங்கன்னா பிரைமரி ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த ஃபாலிக்கல் பாத்தீங்கன்னா அட் பர்த்ல இருந்து பியூபர்ட்டி வரைக்கும் நிறைய வந்து டீஜெனரேட் ஆயிரும்பா. அதாவது மில்லியன் கணக்கா இருக்கக்கூடிய ஊகோனியல் செல்ஸ் பாத்தீங்கன்னா அட் பியூபர்ட்டி அப்ப வரும்போது வெறும் 60,000 இருந்து 80,000 பிரைமரி ஃபாலிக்கல்ஸ் மட்டும்தான் ரிமைனா இருக்கும், ஆர் லெஃப்ட் இன் ஈச் ஓவரி அப்படின்னு சொல்றாங்க. பாருங்கப்பா, இந்த பிரைமரி ஃபாலிக்கல் இத சுத்தியும் மோர் நம்பர் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ் வந்து என்சர்க்கிள் பண்ணிருக்கோம். அத செகண்டரி ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. தட் டிரான்ஸ்ஃபார்ம், அதாவது பிரைமரி ஃபாலிக்கல் சுத்தியும் நிறைய வந்து கிரானுலோசா செல்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணிருக்கோம். இத செகண்டரி ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செகண்டரி ஃபாலிக்கல் பாத்தீங்கன்னா சூன் ரொம்ப சீக்கிரமாவே ட்ரெஷரி ஃபாலிக்கலா வந்து மாறும். பிகாஸ் மோர் கிரானுலோசா செல்ஸ் அதை என்க்ளோஸ் பண்ணிருக்கோம். செகண்டரி ஃபாலிக்கல் that transform into tertiary follicle that contain
contain fluid filled cavity called antrum. அதாவது secondary follicle பாத்தீங்கன்னா tertiary follicle transfer ஆகும். இதுக்கு நடுவுல இந்த இருக்குல இதுதான் வந்து fluid filled cavity called antrum அப்படின்னு சொல்றாங்க. இப்ப antrum எந்த follicle இருக்கும்னு பாத்தீங்கன்னா tertiary follicle இருக்கும். Okay, the tertiary follicle further changes into mature follicle called Graafian follicle. இப்ப first வந்து என்னப்பா primary follicle சுத்தி granulosa cells வந்து இருக்கும். இத primary follicle னு சொல்றாங்க. இத சுத்தி more number of granulosa cells வந்து enclose பண்ணி இருந்துச்சு அப்படினா அது என்னன்னு சொல்வாங்க secondary follicle அப்படினு சொல்றாங்க. tertiary secondary follicle பாத்தீங்கன்னா soon வந்து எதா மாறும் அப்படினா tertiary follicle மாறுது. tertiary follicleக்கு நடுவுல பாத்தீங்க அப்படினா ஒரு fluid filled வந்து antrum வந்து இருக்கும் அப்படினு சொல்றாங்கப்பா. இப்ப சரௌண்டட்ல இருக்கக்கூடிய இந்த granulosa cells வந்து further mature ஆகி ஒரு தீக்கா லேயர் வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த தீக்கா வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா outer layer தீக்கா externa அப்படினு சொல்லுவாங்க. உள்ள லேயரை பாத்தீங்கன்னா தீக்கா interna அப்படினு சொல்லுவாங்க. இப்ப primary oocyte within the இது வந்து tertiary follicle பா. primary oocyte within the tertiary follicle undergo second meiotic divisions வந்து நடந்து நமக்கு என்ன வந்து கொடுக்கும் அப்படினா secondary oocyteயும் ஒரு polar bodyயும் கொடுக்கும். இந்த secondary oocyte பாத்தீங்கன்னா retains the cytoplasm of the primary oocyte அப்படினு சொல்றாங்க. இந்த tertiary follicle பாத்தீங்கன்னா further matures into Graafian follicle மாறுது. இந்த tertiary follicle further matures into Graafian follicle. அதாவது tertiary follicle further changes into mature follicle called Graafian follicle which rupture to release secondary oocyte from the ovary by the process called ovulation. அப்ப இந்த Graafian follicle தான் rupture ஆகி secondary oocyte அதாவது to release secondary oocyte வந்து ரிலீஸ் பண்ணுது. இததான் ஓவம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த process தான் ovulation அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப secondary oocyte இந்த tertiary follicle further mature ஆகி Graafian follicle வந்து ஃபார்ம் பண்ணுச்சா. secondary oocyte சுத்தியும் பாத்தீங்கன்னா ஒரு zona pellucida அப்படிங்கிற ஒரு லேயர் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கும். இந்த Graafian follicle rupture ஆகி பாத்தீங்கன்னா secondary oocyte வந்து வெளியிடுதுல இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ovulation அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மில்லியன் கணக்கான oogonal cells பாத்தீங்கன்னா each fetusோட each ovaryல வந்து இருக்கும். at birth அப்ப சில cells வந்து enter into the first meiotic divisions and get temporarily arrest ஆயிரும். அந்த செல்ல primary oocyte அப்படின்னு சொல்றாங்க. இந்த primary oocyte சுத்தியும் பாத்தீங்கன்னா நிறைய follicle cells வந்து encircle பண்ணிருக்கும். இத primary follicle அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப first meiotic divisions completed before to ovulation. ovulationக்கு முன்னாடியே first meiotic divisions வந்து நடந்துருது. அதாவது இது வந்து birth to childhood இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் நடக்கும்னா primary follicle சுத்தியும் more number of follicles வந்து encircle பண்ணிருக்கும். இத வந்து என்னன்னு சொல்லுவாங்க secondary follicle அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த secondary follicle பாத்தீங்கன்னா further வந்து tertiary follicle மாறும். இப்ப இதுக்குள்ள உள்ளது பாத்தீங்கன்னா primary oocyte பா primary oocyte. ஓகே primary oocyte இந்த tertiary follicle follicleக்கு உள்ள வெளியில இருக்கக்கூடிய செல்ஸ் பாத்தீங்கன்னா further mature ஆகி தீக்கா externa அப்படின்ட்டும் தீக்கா interna அப்படின்ட்டும் நம்மளுக்கு பிரியுது. ஓகே இப்ப primary oocyte இந்த tertiary follicle undergo second meiotic divisions வந்து நடக்குது. செகண்ட் மியாட்டிக் டிவிஷன்ஸ் நடந்து நமக்கு வந்து என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்டரி oocyte அதை சுத்தியும் tertiary follicle வந்து இருக்குப்பா. இந்த tertiary follicle ஃபர்தரா மெச்சூர் ஆகி நமக்கு என்ன வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா Graafian follicle வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகே இந்த செகண்டரி oocyte சுத்தியும் பாத்தீங்கன்னா zona pellucida லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த Graafian follicle வந்து ஃபர்தரா ரப்சர் ஆகி நமக்கு வந்து எதை வந்து ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்டரி oocyte அதை வந்து ரிலீஸ் பண்ணும். அததான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஓவுலேஷன் அப்படின்னு சொல்றோம்ப்பா. செகண்டரி oocyte அண்ட் ஆல்சோ ஒரு போலார் பாடியும் ரிலீஸ் பண்ணுதா. இததான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஓவுலேஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா menstrual cycle பா. இப்ப menstrual cycle the reproductive cycle in female primates அப்படின்னா என்னப்பா டிஜிட்ஸ் உள்ள விலங்குகள் எல்லாமே வந்து primates அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப the reproductive cycle in female primates is called menstrual cycle. இதுதான் menstrual cycle அப்படின்னு சொல்றோம். it start at puberty. menstrual cycle வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா puberty அதாவது puberty அப்பதான் menstrual cycle ஸ்டார்ட் ஆகுது and is called menarche.
ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெனார்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹியூமன் ஃபீமேல்ஸ் பாத்தீங்கன்னா மென்சுரேஷன் ஆவரேஜா 28 to 29 டேஸ்க்கு ஒன்ஸ் சைக்கிளா வந்து ரிப்பீட்டடா நடந்துட்டே இருக்கிறதுனால இத மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ஈச் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னுடைய மிட் டேல பாத்தீங்கன்னா 1 ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும். இப்ப the phases of menstrual cycle வந்து பார்க்கலாம். அதாவது 4 phases of menstrual cycle வந்து இருக்குப்பா. menstrual phase னா menstrual cycle starts with the menstrual phase. menstrual phase பாத்தீங்கன்னா 3 to 5 days வந்து இருக்கும். இந்த ஃபேஸ்ல endometrial வந்து shedding ஆகும். அதாவது endometrial blood vessels வந்து shed ஆயிட்டு bleeding-ஆ வெஜைனால இருந்து வரும்பா. இது 3 to 5 days வந்து இருக்கும்னு சொல்றாங்க. menstrual phase எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா once the released ovum is not fertile. released ovum வந்து fertile ஆகாத பட்சத்துல இந்த menstrual phase வந்து நடக்கும்னு சொல்றாங்க. அப்ப absence of menstruation வந்து maybe pregnancy-ஆ இருக்கலாம். but some other causes-னாலயும் நம்மளுக்கு absence of menstrual cycle இருக்கும். stress and hormonal changes and poor health some other causes-உம் இந்த absence of menstruation-க்கு காரணம்னு சொல்றாங்க. இந்த menstrual phase பாத்தீங்கன்னா first 3 to 5 days வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த phases-ல ovarian hormone பாருங்க. ovarian hormone ஆன estrogen உடைய level கம்மியா இருக்கு. progesterone வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. and also luteinizing hormone உடைய level LH hormone from the anterior pituitary first phase of menstrual phase-ல வந்து கம்மியா இருக்குப்பா. ஏன் அப்படின்னா progesteroneங்கிறது pregnancy hormone. so இந்த released egg வந்து fertile ஆகலனா தான் menstrual phase வரும். so fertile ஆகல so progesterone no role and also estrogen உடைய அளவு கம்மியா இருக்கு. LH உடைய அளவு கம்மியா இருக்கு. next phase வந்து follicular phase பா. follicular phase பாத்தீங்க அப்படின்னா after menstrual phase அதாவது 5th dayல இருந்து in between 14th day குள்ள வரைக்கும் இருக்கிறது follicular phase அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த phaseல பாத்தீங்க அப்படின்னா ஓவரியில primary follicle வந்து கொஞ்சமா grow ஆகும். primary follicle secondary follicle மாறும், tertiary follicle மாறும், அது mature Graafian follicle மாறும். அந்த Graafian follicle பாத்தீங்கன்னா 14th dayல ரப்சர் ஆகும். until இந்த process நடக்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ ஓவரியில என்னென்ன ஹார்மோன் சேஞ்சஸ் அண்ட் ஆல்சோ பிட்யூட்டரியில என்னென்ன ஹார்மோன் சேஞ்சஸ் பார்க்கலாம். இப்ப ஓவரியில இந்த growing follicles தான்ப்பா நமக்கு ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனையே ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா? அப்ப ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும் until 14th day வரைக்கும். ஏன்னா growing follicle தான் ஈஸ்ட்ரோஜனவே வந்து ரிலீஸ் பண்றது. அண்ட் follicle stimulating உடைய ஹார்மோனும் இந்த growing follicleக்கு வந்து grow ஆக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ பிட்யூட்டரி ஹார்மோன் அண்ட் ஆல்சோ ovarian ஹார்மோனும் இன்க்ரீஸ் ஆகும். சைமல்டேனியஸா பாத்தீங்கன்னா எண்டோமெட்ரியல் growth வந்து இருக்கும்னு சொல்றாங்கப்பா. ஆல்ரெடி menstrual phaseல எண்டோமெட்ரியல் ஷெட்டிங் ஆயிடுச்சா கொஞ்சமா யூட்ரஸ்ல வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். எண்டோமெட்ரியல் grow வந்து இருக்கும்னு சொல்றாங்க. ovulatory phase பா. ovulatory phase அப்படின்னா என்ன? இந்த mid 14th day அதாவது mid 14th day பாத்தீங்க அப்படின்னா Graafian follicle வந்து ரப்சர் ஆகி நமக்கு ஓவம் வந்து ரிலீஸ் பண்றதுதான் ovulatory phase அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த phase நடக்கும்போது both LH and FSH attain a peak level in the middle of the cycle. இப்போ ovulatory hormone பாத்தீங்கன்னா LH வந்து peak levelல இருக்கும் அந்த 14th day and also FSH லெவலுடைய அளவும் FSHம் பாத்தீங்கன்னா peakல இருக்கும். LH வந்து more peakல இருக்கும். The estrogen concentration in blood increases. அந்த சமயத்துல அதே mid 14th day ஓவம் ரிலீஸ் ஆகுதுல அந்த டேல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் உடைய லெவலும் அதிகமா இருக்கும். FSH பீக்ல இருக்கும், LHம் பீக்ல இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப rapid secretion of LH induces rupturing of the Graafian follicle and thereby releasing of the ovum. அப்ப rapid LH surge அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. rapid secretion of luteinizing hormone என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா rupturing of the ovarian follicle. இப்ப ovarian follicle rupture ஆகி தான் நமக்கு ஓவம் ரிலீஸ் ஆகும்னு சொல்றோம்ல, அது எப்படி நடக்கும் அப்படின்னா LH ஓட surge rapid secretion of luteinizing hormone தான் release of the ovum வந்து பண்ணுதுன்னு சொல்றாங்க. in fact LH causes ovulation. அப்ப in fact பாத்தீங்கன்னா LH luteinizing hormone தான் ovulationக்கே காரணம்னு சொல்றாங்க. luteal phase அப்படின்னா என்ன? once the ovum வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் the remaining Graafian follicle பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து ஒரு கார்பஸ் லூட்டியமா வந்து ஃபார்ம் பண்ணிருக்கும். இந்த கார்பஸ் லூட்டியம் பாத்தீங்கன்னா என்ன ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா progesterone அப்படிங்கிற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். progesteroneக்கு இன்னொரு பேர் என்னன்னா pregnancy hormone அப்படின்னு சொல்லுவாங்க. once the released ovum பாத்தீங்கன்னா fertile ஆயிருச்சு அப்படின்னா அப்போ எண்டோமெட்ரியம் வந்து ரெடி பண்ணி all the menstrual cycle வந்து ஸ்டாப் பண்ணும் and also
prepare the uterus for the implantation. Progesterone வந்து கார்பஸ் லூட்டியம் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும்பா. இந்த ப்ரொஜெஸ்ட்ரானுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா பிரெக்னன்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்ஸ் த ரிலீஸ்டு ஓவம் ஃபர்டைல் ஆச்சு அப்படின்னா ஆல் த மென்ஸ்ட்ரல் ஈவென்ட்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும், எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து நடக்கும், அண்ட் ஆல்சோ இம்ப்ளான்டேஷன் ஆஃப் த ஃபர்டைல் எக்குக்கும் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? ஒன்ஸ் த ரிலீஸ்ட் ஓவம் பாத்தீங்கன்னா இஸ் நாட் ஃபர்டைல் ஆகாத பட்சத்துல ப்ரொஜெஸ்ட்ரானுடைய அளவு ராபிடா டிக்ரீஸ் ஆகும், அண்ட் ஆல்சோ கார்பஸ் லூட்டியம்னுடைய சைஸும் வந்து டிஸ்இன்டகிரேட் ஆயிரும். அப்ப நெக்ஸ்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாங்க. ஓகே, இந்த ஹியூமன் பீயிங்ஸ்க்கு பாத்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து 50 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ல வந்து ஸ்டாப் ஆயிரும். இந்த ப்ராசஸ என்னன்னு சொல்றாங்கன்னா மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள மெனார்கே அப்படின்னு சொல்லுவாங்க. சீசேஷன் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அதாவது 50 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ல மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து ஸ்டாப் ஆயிரும். இந்த ப்ராசஸ மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. reproductive phase அப்படினா என்னன்னா it extends menarche to the menopause. menarche ல இருந்து menopause வரைக்கும் இருக்கக்கூடிய phase தான் reproductive phase அப்படின்னு சொல்றாங்க. Fertilization and implantation. During copulation or coitus, semen is released by the penis into the vagina. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா insemination அப்படின்னு சொல்றாங்க. அப்ப during copulation or coitus, insemination takes place, that is semen containing sperm cells is released by the penis into the vagina. செமன்ல பாத்தீங்கன்னா sperm இருக்கும், அது வந்து female reproductive tract ஆன vaginaக்குள்ள inseminate பண்ணுவாங்க. The motile sperms, அப்படி ரிலீஸ் ஆன spermல பாத்தீங்கன்னா motile sperms swim rapidly, pass through the cervix, enter into the uterus and finally reach the ampullary region of the fallopian tube. அதாவது motile sperm பாத்தீங்க அப்படின்னா from the vagina இருந்து through the cervix வழியா uterus போய் reach பண்ணி and also ampullary region of the fallopian tube போய் reach பண்ணும். On the other hand, the ovum released by the ovary is also transported to the ampullary region where fertilization takes place. அதே மாதிரி ஓவரியில இருந்து ஓவம் வந்து ரிலீஸ் ஆகி அந்த ரிலீஸ் ஆன ஓவம் பாத்தீங்கன்னா ampullary region of the fallopian tube போய் reach பண்ணுன்னு சொல்றாங்க. Fertilization அப்படினா என்ன? is a fusion of male and female gamete will take place. male gamete female gamete fusion ஆகுற இந்த process தான் fertilization அப்படின்னு சொல்லுவாங்க. it occurs only when the ovum and sperms are transported simultaneously to the ampullary region. அதாவது fertilization எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவமும் ஸ்பெர்மும் simultaneously ampullary regionல reach ஆனதான் fertilization நடக்கும். this is the reason why not all copulation leading to the fertilization and pregnancy. இந்த ரீசன் தான் எல்லா கப்புலேஷன்ஸ்மே பிரெக்னன்சியை காஸ் பண்றது இல்ல. ஏன்னா சைமல்டேனியஸா ஓவமும் ஸ்பெர்மும் ரிலீஸ் ஆனா மட்டும்தான் அந்த இடத்துல ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஓகே, the process of fusion of sperm with an ovum is called fertilization. fertilizationனா என்ன? the process of fusion of sperm with an ovum. ஸ்பெர்மும் ஓவமும் ஃபியூஷன் ஆகிற அந்த ப்ராசஸ் தான் நம்ம fertilization அப்படின்னு சொல்றோம். இப்போ during fertilization, a sperm comes in contact with the zona pellucida layer of the ovum, induces changes in the membrane that block the entry of additional sperms, that ensuring only one sperm cell fertiles an ovum. During fertilization அப்ப sperm contacts with the zona pellucida layer, அதாவது zona pellucida layer of the ovum போய் கான்டாக்ட் பண்ணும். அப்ப இந்த sperm பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெர்மினுடைய ஹெட்ல இருக்கக்கூடிய அக்ரோசோம் some secretions வந்து secrete பண்ணும்பா, enzymes வந்து ரிலீஸ் பண்ணும். it block the entry of additional sperms. அப்ப ஒரு ஓவம ஒரு sperm மட்டும்தான் fertile பண்ணும் as usual. ஓகே, அதாவது during fertilization a sperm comes in contact with the zona pellucida layer of the ovum. sperm வந்து zona pellucida layer வந்து கான்டாக்ட் பண்ணிருச்சு. induces changes in the membrane. இது வந்து இந்த membraneல ஒரு changes வந்து கிரியேட் பண்ணும். அப்ப that block the entry of additional sperms, that ensuring இது வந்து additional sperm ஓட entry-ய block பண்ணுது. so only one sperm cell fertiles an ovum. ஒரு sperm cell பாத்தீங்கன்னா இந்த ஓவமா fertile பண்ணுன்னு சொல்றாங்க. this induces the completion of the second meiotic division of the secondary. this induces the completion of meiotic divisions of the secondary oocyte. அதாவது second meiotic division is also unequal and results in the formation of second polar body and the haploid egg. soon the haploid nucleus of the sperm and the ovum will fuse to form the zygote. இந்த இடம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம கவனிக்கணும்ப்பா. அதாவது ரிலீஸ் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராஃபியன் ஃபாலிகுலா தான் ஓவரியில் வந்து ரிலீஸ் ஆகும். நம்ம வந்து முன்னாடியே நம்ம படிச்சிருப்போம், கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுப்பா? பிரைமரி ஃபாலிக்கல் இருந்தது,
பிரைமரி ஃபாலிக்கல் இருந்தது, அதை சுற்றி நமக்கு செகண்டரி ஃபாலிக்கல் வந்து ஃபார்ம் ஆச்சு, அதை சுற்றி நமக்கு ட்ரெஷரி ஃபாலிக்கல் வந்து ஃபார்ம் ஆச்சு. ட்ரெஷரி ஃபாலிக்கலுக்குள்ள பிரைமரி ஊசைட் வந்து இருந்தது. இட் அண்டர்கோ வந்து என்ன நடந்தது, ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன்ஸ் நடந்து நமக்கு வந்து என்னப்பா வந்து ஃபார்ம் ஆச்சு, இது வந்து பிரைமரி ஊசைட் இந்த ட்ரெஷரி ஃபாலிக்கல், இது ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன்ஸ் நடந்து ஊசைட் இந்த ட்ரெஷரி ஃபாலிக்கல். அப்போ இது வந்து அதை சுற்றி இந்த ட்ரெஷரி ஃபாலிக்கல் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நமக்கு என்னவா மெச்சூர் ஆச்சு, கிராஃபியன் ஃபாலிக்கல் ஆஃப் மெச்சூர் ஆச்சு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஊசைட், அதை சுற்றி ஜோனா ஃபெலிசிடா லேயர். இப்போ பாருங்க, இது வந்து ஓவம், இதை சுற்றி ஜோனா ஃபெலிசிடா லேயர், அதை சுற்றி இருக்கிறது கிராஃபியன் ஃபாலிக்கல். ஒன்ஸ் நம்ம ஸ்பெர்ம் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபியன் ஃபாலிக்கல் ஸ்டேஜ்லேயே போய் ரீச் பண்ணும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒன்ஸ் ஸ்பெர்ம் வந்து கிராஃபியன் ஃபாலிக்கலை போய் ரீச் பண்ணும்போது இந்த இடத்துல தான் செகண்ட் மியாட்டிக் டிவிஷன்ஸ் நடக்கும். அப்போ செகண்ட் மியாட்டிக் டிவிஷன்ஸ் அப்போ என்னப்பா ரிலீஸ் ஆகுது, ஒரு ஓவமும் ஒரு போலார் பாடியும் ரிலீஸ் ஆகுமா. இந்த ஸ்பெர்ம் வந்து ரிலீஸ் ஆன ஓவமோட இமீடியட்டாக ஜாயின் பண்ணி தான் நமக்கு வந்து ஜைகோட் வந்து ஃபார்ம் பண்ணுதுப்பா. Soon the haploid nucleus of the sperm and that of the ovum will fuse to form the zygote. செக்ஸ் ஆஃப் த பேபி எப்போ டிட்டர்மைன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் த ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட் இட் செல்ஃப். இப்போ நமக்கு பிறக்கிறது பாய் பேபியா கேர்ள் பேபியா அப்படிங்கிறது எப்போ வந்து முடிவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் த டைம் ஆஃப் ஓவமும் ஸ்பெர்மும் ஃபியூஸ் ஆகுதுல்ல, அந்த டைம்லேயே வந்து தான் ஓவமும் ஸ்பெர்மும் ஃபியூஸ் ஆகி நமக்கு ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகுதுல்ல, அப்போயே வந்து முடிவாயிரும் நான் பாய் பேபியா கேர்ள் பேபியான்ட்டு. இது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஓவம்னா என்னப்பா நமக்கு தெரியும், ஹாப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். ஸ்பெர்மும் பார்த்தீங்கன்னா ஹாப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து தான் 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம் நம்மளுக்கு வந்து ஃபார்ம் பண்ணும். இப்போ ஓவமில் ஹாப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம்னா என்ன நமக்கு தெரியும், ஆல்வேஸ் மதர். ஒரு ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் குரோமோசோம் எல்லா குரோமோசோமும் எக்ஸ்எக்ஸ் குரோமோசோமாக இருக்கும். இதே மேலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா குரோமோசோம் மேலோட குரோமோசோம் பார்த்தீங்கன்னா XY அப்படிங்கிற குரோமோசோம் இருக்கும். இப்போ இங்கே மதர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணக்கூடிய குரோமோசோம் எல்லாமே எக்ஸ் குரோமோசோமா. அப்போ இவங்களுக்கு வந்து என்ன சான்ஸ் இருக்கு, 50% எக்ஸ் குரோமோசோம் ரிலீஸ் பண்ணுவாங்க, இன்னொரு 50% எக்ஸ் குரோமோசோம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதே மேல் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறது 50% எக்ஸ் குரோமோசா இருக்கலாம், 50% ஒய் குரோமோசோமா இருக்கலாம். இப்போ ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா செக்ரிகேஷன் ஆஃப் குரோமோசோம் நமக்கு நடக்கும்போது என்ன ஆகும், 50% எக்ஸ் குரோமோசோம் தான், இன்னொரு 50% எக்ஸ் குரோமோசோம் தான். ஏன்னா இருக்கிறது எல்லாமே எக்ஸ் குரோமோசோம். அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஓவம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும், ஏன்னா ரெண்டுமே எக்ஸ் குரோமோசோம். இதே மேல் பார்த்தீங்க அப்படின்னா 50% எக்ஸ் குரோமோசோம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது மேல் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஸ்பெர்மில் 50% எக்ஸ் குரோமோசோம் இருக்கும், 50% ஒய் குரோமோசோம் இருக்கும். ஏன்னா மேலோட குரோமோசோம் பேட்டர்னே வந்து XY தான். ஓகே, அப்ப ரிலீஸ் ஆன ஸ்பெர்ம், இப்ப எக்ஸ் குரோமோசோம் இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் ஃபீமேலோட எக்ஸ் குரோமோசோமோட சேர்ந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபீமேல் பேபி வந்து பிறக்கும். இதே மேல் வந்து ஒய் குரோமோசோமை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது ஃபீமேலோட எக்ஸ் குரோமோசோமோட சேர்ந்து மேல் பேபி வந்து பிறக்குது. அப்போ ஒரு கப்பிள் வந்து மேட்டிங் பண்ணாங்க, ஒரு கப்பிள் வந்து காய்டஸ் அப்போ 50% சான்ஸ் இருக்கு மேல் பேபி ஃபீமேல் பேபி பிறக்கிறதுக்கு. இப்போ பாருங்க, த டிட்டர்மினேஷன் ஆஃப் த செக்ஸ், பிறக்கக்கூடிய பேபி பாய் பேபியா இல்லை கேர்ள் பேபியா அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறது யாரு, ஃபாதர், நாட் பை த மதர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேலில் தான் XY அப்படிங்கிற 2 குரோமோசோம் இருக்கு. ஓகே, ஃபீமேலில் ரெண்டுமே எக்ஸ் குரோமோசோம் இருக்கு. இப்போ மேலோட ஒய் குரோமோசோம் ஃபீமேலோட எக்ஸ் குரோமோசோமோட சேர்ந்ததுனா தான் பாய் பேபி வந்து பிறக்கும். அப்போ ஜெண்டரை டிட்டர்மைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேல், நாட் பை த ஃபீமேல் அப்படின்னு சொல்கிறாங்க சயின்டிஃபிக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ். ஒன்ஸ் ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆச்சுல, ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன வந்து ஃபார்ம் ஆகும்பா, ஒரு செல் 2 செல்லா டிவைட் ஆகும், 2 4 8 டிவைட் ஆகும். அப்போ த மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் கால்டு த இப்போ மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் கால்டு த கிளிவேஜ் வில் ஸ்டார்ட் அஸ் த ஜைகோட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த யூட்ரஸ். ஜைகோட் வந்து டிவைட் ஆகி அப்படியே யூட்ரஸை நோக்கி போகும். த்ரோ த இஸ்துமஸ். இஸ்துமஸ்னா என்னப்பா, இஸ் த ஜங்ஷன் ஆஃப் ஃபெலோப்பியன் டியூப் அண்ட் த யூட்ரஸ். அந்த இஸ்துமஸ் வழியா யூட்ரஸை போய் ரீச் ஆகும். எப்படி அப்படின்னா இந்த ஃபெலோப்பியன் டியூப்ல வந்து டிவைட் ஆகும். ஒரு செல் 2 4 8 16 அப்படிங்கிற டாட்டர் செல்ஸ் வந்து கொடுக்கும். இந்த செல் டிவிஷன்ஸ்லாம் நடக்குதுல, இதுக்கு பேர் பிளாஸ்டோமெர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே,
the embryo with 18 to 16 blastomas. இப்போ 8ல இருந்து 16 வரைக்கும் செல் டிவிஷன்ஸ் இருக்கக்கூடிய இந்த எம்பிரியோவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மொருலா அப்படின்னு சொல்றாங்கப்பா. ஓகே, which will continue to divide. இந்த மொருலா பாத்தீங்கன்னா கண்டினியூவா டிவைட் ஆகி ஒரு பிக்கர் செல் blastocyst வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த blastocyst பாத்தீங்கன்னா இந்த blastocyst the blastomeres are arranged. இப்போ இந்த blastocystல இருக்கக்கூடிய அந்த blastomers அப்படிங்கிறது செல்ஸ். அது வந்து எப்படி அரேஞ்ச் ஆகும் பாத்தீங்கன்னா அவுட்டர் செல் பாத்தீங்கன்னா ட்ரோபோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அரேஞ்ச் ஆகி அவுட்டர்ல இருக்கக்கூடிய செல்ஸை ட்ரோபோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னர்ல இருக்கக்கூடிய செல்ஸை பாத்தீங்கன்னா இன்னர் செல் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இன்னர் செல் மாஸ். இப்போ இந்த யுட்ரஸோட வால்ல இந்த ட்ரோபோபிளாஸ்ட் தான் அட்டாச் ஆகி அப்படியே இம்ப்ளான்ட் ஆகும். யுட்ரன்ஸ்னுடைய டிஷ்யூஸ் வந்து இந்த ட்ரோபோபிளாஸ்ட் ஃபுல்லாக என்சர்க்கிள் பண்ணி வளர ஆரம்பிக்கும். உள்ள இன்னர் செல் மாஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபியூச்சர் எம்பிரியோவா டெவலப் ஆகும்னு சொல்றாங்க. அதாவது இந்த பிளாஸ்டோசிஸ் த பிளாஸ்டோமஸ் ஆர் அரேஞ்ச் இன் த அவுட்டர் லேயர் கால் த ட்ரோபோபிளாஸ்ட். உள்ள இன்னர் செல் மாஸ். After attachment, the uterine cell divides rapidly and covers the blastocyst. இப்போ ட்ரோபோபிளாஸ்ட் லேயர் தான் பிளாஸ்டோசிஸ்ட்ல இருக்கக்கூடிய ட்ரோபோபிளாஸ்ட் தான் வந்து யுட்ரஸ்ல போய் அட்டாச் ஆகும். ஆஃப்டர் அட்டாச்மெண்ட் the uterine cell will divide rapidly and covers the blastocyst கவர் ஆகும். இந்த ப்ராசஸ் the embedding of the blastocyst into the uterus. இந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா embedding into the endometrium of the uterus. யுட்ரஸோட எண்டோமெட்ரியம்ல embedded ஆகுதுல இந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா implantation. After implantation it will leads into pregnancy. Next வந்து pregnancy and embryonic development. இப்போ after implantation அதாவது யுட்ரஸோட எண்டோமெட்ரியம்ல பிளாஸ்டோசிஸ்ட் பாத்தீங்கன்னா எம்பெடட் ஆயிருச்சுல அதான் implantation அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் எம்பிரியோனிக் டெவலப்மெண்ட் வந்து இருக்கும். இப்போ ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் கோரியானிக் விலை அப்பியர் ஆன் த ட்ரோபோபிளாஸ்ட். உள்ளது பாத்தீங்கன்னா ட்ரோபோபிளாஸ்ட், வெளியில உள்ளது ட்ரோபோபிளாஸ்ட், உள்ள உள்ளது இன்னர் செல் மாஸ். இதுதான் வந்து எம்பிரியோவா வந்து டெவலப் ஆகுது. வெளியில உள்ள ட்ரோபோபிளாஸ்ட் பாத்தீங்கன்னா யுட்ரஸோட வால்ல இம்ப்ளான்டேஷன் ஆயிருச்சு. ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறம் ட்ரோபோபிளாஸ்ட்ல இருந்து வரக்கூடிய இந்த ஃபிங்கர் லைக் செல்ஸை என்னன்னு சொல்றாங்கன்னா கோரியானிக் வில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதான் கோரியானிக் வில்லை. ஓகே, தே ஆர் சரௌண்டட் பை த யுட்ரைன் டிஷ்யூ அண்ட் மெட்டர்னல் பிளட். அப்ப இதை சுத்தியும் பாருங்க யுட்ரைன் டிஷ்யூஸ் அண்ட் த மெட்டர்னல் பிளட் வந்து சரௌண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, த இன்டர்டிஜிடேஷன் பிட்வீன் த கோரியானிக் வில்லை அண்ட் த யுட்ரைன் டிஷ்யூ மெட்டர்னல் பிளட் இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் எதை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா த கோரியானிக் வில்லை and uterine tissue are interdigitated. Interdigitedனா ஒண்ணா பின்னி பிணையிறது to form the placenta. இது வந்து ஒரு பிளாசென்டாவை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. It is a structural and functional unit between the growing embryo and the maternal body. இதுதான் வந்து structural and functional unit. அம்மாவுக்கும் ஒரு குழந்தைக்குமான கனெக்ஷன் தான் இந்த பிளாசென்டா அப்படிங்கிறது. ஓகே, பிளாசென்டா is connected to the embryo by an umbilical cord. பிளாசென்டா பாத்தீங்கன்னா தொப்புள் கொடி மூலமா குழந்தை வந்து அட்டாச் ஆயிருக்கும். அதுதான் umbilical cord அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளாசென்டா பாத்தீங்கன்னா it transport substances to and from the embryo. அதாவது இந்த பிளாசென்டா மூலமா தான் முக்கியமான உணவுப் பொருள் ஊட்டச்சத்து குழந்தைக்கும் குழந்தையில உள்ள வேஸ்ட் வந்து அம்மாவுக்கும் கடத்தப்படுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாசென்டா பாத்தீங்கன்னா ஆக்ட் ஆஸ் அ பேரியர் பிட்வீன் த ஃபீட்டஸ் அண்ட் த மதருக்கும் ஃபீட்டஸ்க்குமான ஒரு கனெக்ஷன். இட் சப்ளை ஆக்சிஜன் நியூட்ரியன்ஸும் இந்த பிளாசென்டா மூலமா தான் குழந்தைக்கு அம்பிளிக்கல் கார்ட் அப்படிங்கிற தொப்புள் கொடி மூலமா போகுது. அண்ட் ஆல்சோ ரிமூவ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் எக்ஸ்கிரீட்டரி வேஸ்ட் ஃப்ரம் த ஃபீட்டஸ்ல இருந்து வெளியில வரக்கூடிய வேஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிளாசென்டா மூலமா தான் அம்மாவுக்கு வந்து போகுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிளாசென்டா பாத்தீங்கன்னா இட் கேன் ஆக்ட் அஸ் இந்த பிளாசென்டா இட் கேன் ஆக்ட் அஸ் ஏ எண்டோகிரைன் கிளாண்டாவும் செயல்படுதுன்னு சொல்றாங்க. எப்படி? இட் செக்ரீட் ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோபின் HCG அப்படிங்கிற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. அண்ட் ஆல்சோ ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன் HPL, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ரிலாக்சன் அப்படிங்கிற இம்பார்ட்டன்டான ஹார்மோனை பிளாசென்டா ரிலீஸ் பண்றதுனால இதுவும் ஒரு எண்டோகிரைன் கிளாண்ட் மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்ப ரிலாக்சன் இஸ் ஆல்சோ செக்ரீட்டட் பை த ஓவரியில இருந்து ரிலாக்சன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகும். During pregnancy அப்ப levels of estrogen, progesterone, cortisol, prolactin, thyroxine are also increased in the maternal blood. அது மட்டும் இல்லாம maternal bloodல பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோனுடைய அளவும் அதிகமாகுது pregnancy அப்ப. They support the fetal growth, metabolic changes in the mother and maintain the pregnancy. இந்த ஹார்மோன்ஸ்னுடைய ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு fetal growth and also metabolic changes in the mother அம்மாவினுடைய பாடியில metabolic changes பண்றதும் and also pregnancy
பிரெக்னன்சியை மெயின்டைன் பண்றதுக்கும் இந்த ஹார்மோன் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, உள்ள இருக்கக்கூடிய இன்னர் செல் மாஸ் பாத்தீங்கன்னா 3 லேயரா வந்து 3 ஜெர்ம் லேயர்ஸா பிரியுது. The germ layers give rise to the tissues and organs. அதாவது என்னென்ன ஜெர்ம் லேயர்னு பாத்தீங்கன்னா எக்டோடர்ம், எண்டோடர்ம், மீசோடர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில உள்ளது எக்டோடர்ம், நடுவுல உள்ளது பாத்தீங்கன்னா மீசோடர்ம், உள்ள உள்ளது பாத்தீங்கன்னா எண்டோடர்ம் அப்படிங்கிற 3 ஜெர்ம் லேயர்ஸா வந்து டிவைட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு லேயர்ல இருந்து இம்பார்ட்டன்டான டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்கப்பா. இந்த 3 லேயர்ஸும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெம் செல்ஸ்ல இருக்கும். இந்த செல்ஸ் மூலமா இம்பார்ட்டன்டான டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸை நம்ம வந்து ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்றாங்க. The duration between fertilization and parturition, fertilizationக்கும் parturitionக்கும் உள்ள இந்த 9 months duration அதான் gestation period அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப during gestation following stages of development are seen. என்னென்ன stages of development இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப first month, end of first monthல தான் நமக்கு பேபியோட ஹார்ட் வந்து கேட்கும். இதை நம்ம ஸ்டெத்தஸ்கோப் மூலமா கேட்கலாம். அது மூலமா ஆரோக்கியமான ஒரு குழந்தை உருவாயிருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் மந்த், எண்ட் ஆஃப் செகண்ட் மந்த்ல பாத்தீங்கன்னா லிம்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கும்னு சொல்றாங்க. எண்ட் ஆஃப் செகண்ட் மந்த்ல பாத்தீங்கன்னா லிம்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கும். தேர்ட் மந்த்ல பாத்தீங்கன்னா அதாவது தேர்ட் மந்த் ஃபர்ஸ்ட் 3 months தான் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவாங்க. தேர்ட் மந்த்ல லிம்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் வெல் டெவலப்டா இருக்கும்னு சொல்றாங்க. எண்ட் ஆஃப் தேர்ட் மந்த் தான் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவாங்கப்பா. இதுல வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கன் அண்ட் ஆல்சோ எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ், டிஷ்யூஸ், நியூரல் டிஷ்யூஸ் எல்லாமே வந்து இந்த தேர்ட் மந்த்ல ஃபார்ம் ஆயிருக்கும். ஃபிஃப்த் மந்த்ல தான் பேபி ஷோ மூவ்மெண்ட்ஸ் அண்ட் ஹேர் ஆன் த ஹெட் வந்து அப்பியர் ஆகும்னு சொல்றாங்க. சிக்ஸ்த் மந்த் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. த பாடி இஸ் கவர்டட் வித் ஃபைன் ஹேர். பேபியோட பாடியில ஃபுல்லா குட்டி குட்டி ஹேர் வந்து இருக்கும். ஐலிட்ஸ் வந்து அப்பதான் கண் வந்து செப்பரேட்டடா இருக்கும் அண்ட் ஐலாஷஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும்னு சொல்றாங்க. 9th மந்த் வந்து தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. த ஃபீட்டஸ் இஸ் ஃபுல்லி டெவலப் அண்ட் இஸ் ரெடி ஃபார் டெலிவரி. 9th மந்த்ல பாத்தீங்கன்னா பேபி வந்து ஃபுல்லா வந்து டெவலப் ஆகி டெலிவரிக்கு ரெடியா இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்ச்சுரேஷன் அண்ட் லாக்டேஷன். இப்போ ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த ஜெஸ்டேஷன் பீரியட்னா என்ன, 9 month டியூரேஷன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 9th மந்த்ல தான் ஃபுல்லி டெவலப்டு ஃபீட்டஸ் வந்து ரெடியா இருக்கும்னு சொன்னோமா. அப்போ ஆஃப்டர் ஜெஸ்டேஷன் பீரியட் என்ன ஆகும், விகரஸ் கன்ட்ராக்ஷன் ஆஃப் த யூட்ரஸ் அட் த எண்ட் ஆஃப் த பிரெக்னன்சி காசஸ் எக்ஸ்பல்ஷன் ஆர் டெலிவரி ஆஃப் த ஃபீட்டஸ். அதாவது யூட்ரஸ் வந்து விகரஸா வந்து கன்ட்ராக்ஷன் பண்ணி அந்த ஃபீட்டஸ் பேபியை வந்து வெளியில தள்ளுற இந்த ப்ராசஸ் தான் பார்ச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இட் இஸ் கண்ட்ரோல்டு பை. அப்ப இந்த ப்ராசஸை எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நியூரோ எண்டோகிரைன் மெக்கானிசம். நியூரோனா நம்மளுடைய நர்வ்ஸ் அண்ட் ஆல்சோ ஹார்மோன் ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் இந்த பார்ச்சுரேஷன் ப்ராசஸை பண்ணுதுன்னு சொல்றாங்க. The signals for parturation originate from the fully developed fetus and the placenta. அப்போ பேபி வந்து டெலிவர் ஆகணும் அப்படிங்கிற சிக்னலை எது வந்து கொடுக்குதுன்னா அந்த ஃபுல்லி டெவலப்டு ஃபீட்டஸ் தான். அந்த ஃபுல்லி டெவலப்டு ஃபீட்டஸும் பிளாசென்டாவும் தான் சிக்னலை வந்து எதுக்கு கடத்துறாங்க அப்படின்னா யூட்ரஸ்க்கு வந்து கடத்தும். which induce mild uterine contraction. இதை தான் fetal ejection reflex ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃபுல்லா டெவலப் ஆன அந்த ஃபீட்டஸும் பிளாசென்டா தான் ஒரு சிக்னலை வந்து யூட்ரஸ்க்கு கடத்துறாங்க. அந்த சிக்னல் தான் என்னன்னா மைல்ட் யூட்ரைன் கன்ட்ராக்ஷன். அதாவது நான் ஃபுல்லா டெவலப் ஆயிட்டேன், நான் வந்து வெளியில வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் வந்து யூட்ரஸ்க்கு வந்து தெரியப்படுத்தும். யூட்ரஸ்க்கு எப்படி தெரியப்படுத்துதுன்னா யூட்ரஸை வந்து கன்ட்ராக்ட் பண்ணுது. அதாவது மைல்ட் யூட்ரஸ் கன்ட்ராக்ஷனை வந்து ஃபுல்லி டெவலப் ஃபீட்டஸும் பிளாசென்டா வந்து பண்ணும். இதை தான் ஃபீட்டல் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது என்ன பண்ணுன்னா இட் ட்ரிகர்ஸ் த ரிலீஸ் ஆஃப் ஆக்சிடோசின் ஃப்ரம் த மெட்டர்னல் பிட்யூட்ரி. அதாவது அம்மாவினுடைய பிட்யூட்ரி கிளாண்ட்ல ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் போஸ்டீரியர் பிட்யூட்ரியில இருந்து ரிலீஸ் பண்ண வைக்கும். எது, இந்த மைல்ட் யூட்ரஸ் கன்ட்ராக்ஷன். இந்த ஆக்சிடோசினோட ஆக்ஷனே பேசிக்கான ஆக்சிடோசினோட ஆக்ஷனே என்னப்பா, யூட்ரஸ் அண்ட் ஸ்மூத் மசில் கன்ட்ராக்ஷன் தான். இது என்ன, இப்போ ஆக்சிடோசின் வந்து யூட்ரஸ் போய் ஆக்ட் பண்ணும்போது மோர் ஸ்ட்ராங்கர் கன்ட்ராக்ஷன் இருக்கும், which in turn stimulate the further oxytocin secretion. அதாவது மொத யூட்ரஸை வந்து கன்ட்ராக்ட் பண்றது பாத்தீங்கன்னா ஃபுல்லி டெவலப் ஃபீட்டஸும் பிளாசென்டாவும் தான். பயோமெட்ரியம் ஆஃப் த யூட்ரஸை போய் கன்ட்ராக்ட் பண்ணும். இந்த கன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு சிக்னல் ஆக்சிடோசின் பிட்யூட்ரியில இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு. அப்ப இது கன்ட்ராக்ட் ஆனோடனே ஆக்சிடோசின் பிட்யூட்ரியில இருந்து ரிலீஸ் ஆகும். அப்ப ஃபர்தரா ஆக்சிடோசின் டைரக்டா போய் யூட்ரஸ் மசில கன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த கன்ட்ராக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா ஆக்சிடோசின் பிட்யூட்ரியில இருந்து ரிலீஸ் ஆகும். இப்படி தொடர்ந்து கன்ட்ராக்ஷன் வந்து ஸ்ட்ராங்கராக தான் ஃபைனலி த ஃபோர்ஸ்ஃபுல் கன்ட்ராக்ஷன் நடந்து தான் எக்ஸ்பல்ஷன் ஆஃப் த ஃபீட்டஸ் வந்து நடக்குதுன்னு சொல்றாங்க. The contraction gets stronger which leads to the expulsion of the baby out of the uterus through the birth canal.
இப்படி கீப் ஆன் வந்து யூட்ரஸை கண்ட்ராக்ட் பண்றது, ஆக்சிடோசின் பிட்யூட்டரியில இருந்து ரிலீஸ் ஆகுது. ஃபர்தரா கண்ட்ராக்ட் பண்றது, ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆகுது. இப்படி மோர் கீப் ஆன் வந்து ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் கண்ட்ராக்ஷன் நடந்துதான் ஃபைனலா வந்து ஒரு பேபி வந்து டெலிவர் ஆகுதுன்னு சொல்றாங்க த்ரூ தேர் பர்த் கெனால். பேபியை வந்து வெளியே டெலிவர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட பிளாசண்டாவையும் வெளியில எக்ஸ்பெல் பண்ணி எடுத்துருவாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் பாய்ச்சுரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சூன் ஆஃப்டர் த இன்ஃபேண்ட் இஸ் டெலிவர்ட், இப்போ குழந்தைய வந்து வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் த பிளாசண்டா இஸ் ஆல்சோ எக்ஸ்பெல்ட் அவுட் ஆஃப் த யூட்ரஸ், யூட்ரஸ்ல இருந்து பிளாசண்டாவையும் வெளியே எடுத்துருவாங்க. த ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் ஃப்ரம் த மேமரரி கிளாண்ட் இஸ் கால்ட் லாக்டேஷன். லாக்டேஷன்னா என்னப்பா, மில்க் வந்து மேமரரி கிளாண்ட்ல இருந்து ப்ரொடக்ஷன் ஆகிறதா லாக்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. The mammary glands of the female undergo differentiation during pregnancy. Pregnant இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமா வந்து mammary gland வந்து differentiate ஆயிட்டே இருக்கும் and start producing milk towards the end of the pregnancy. End of pregnancyல milk வந்து secrete பண்ண ஆரம்பிக்கும். This helps the mother in feeding the newborn. இது மூலமா ஒரு மதர் வந்து நியூபார்னுக்கு ஃபீட் பண்றாங்க. The milk produced during the initial few days of lactation is called colostrum. First formed milk colostrum அப்படின்னு சொல்லுவாங்க. which contains several antibodies. அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ரிச்சான ஆன்டிபாடிஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகே, which contains several antibodies. colostrum வந்து rich in antibodies essential to develop resistance or immunity in newborn babies. newborn babiesக்கு பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து ரெசிஸ்டன்ட் கொடுக்கிறதுக்கும் அவங்களுடைய இம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்றதுக்கும் இந்த colostrum வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. ஒரு குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னா கண்டிப்பா மதர்ஸ் மில்க் வந்து வெரி எசென்ஷியல் அப்படின்ட்டு டாக்டர்ஸே சஜஸ்ட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வீடியோ உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.